ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, தினம் 2 திருக்குறள் அந்த டாப்பிக்கில் கல்வி அதிகாரத்தில் வந்து 3வது குறளும் 4வது குறளும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கல்வி அதிகாரத்தில் 3வது குறள் சொல்கிறேன். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்தோம்னா, கற்றோர் அப்படின்னா கல்வி கற்றவர், முகத்திரண்டு அப்படின்னா முகத்தின் கண் 2. அடுத்து இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த குறளுக்கான பொருள் வந்து ஈஸியாகவே நம்மளே இது பண்ணிடலாம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், அதாவது கண் உடையவர் அப்படிங்கிறவங்க வந்து கற்றவங்க வந்து கண் உடையவங்க. முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர், அதாவது கல்லாதவங்கிறவங்க வந்து முகத்தின் வந்து இரண்டு கண்களும் வந்து புண் உடையவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அதாவது கற்றவங்க வந்து கண் உடையவங்க. நம்ம 2 கண் இருக்கிற அது வந்து நம்ம வந்து கல்வி கற்றிருந்தா தான் வந்து கண். அப்படி கல்வி கற்கலை அப்படின்னாக்கா அது வந்து புண் உடையவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, கல்வி கற்றவர் கண்ணுடையவர் கல்லாதவர், முகத்திரண்டு புண்ணுடையவர் ஆவர். அடுத்து பார்த்தோம்னா 4வது திருக்குறள். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்தோம்னாக்கா, உவப்ப அப்படின்னா மகிழ, தலைக்கூடி அப்படின்னாக்கா ஒன்று சேர்ந்து, தொழில் அப்படின்னா இயல்பு. இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அனைத்தே புலவர் தொழில் எடுத்துக்குவோம். அதாவது புலவரோட இயல்பு, தொழில்னா இயல்புன்னு பார்த்தோம். புலவரோட இயல்பாக ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னாக்கா, உவப்ப தலைக்கூடி, அதாவது தலைக்குடினா ஒன்று சேர்ந்து, மகிழ, அதாவது ஒன்று சேர்ந்து பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதும், அதாவது அறிவில் சிறந்த புலவர்களோடு சேர்ந்து பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதும். அடுத்த பாயிண்ட் வந்து உள்ள பிரிதல்னாக்கா அவங்கள விட்டு பிரியும் போது, அந்த புலவர்களை விட்டு பிரியும் போது இவங்களை இனிமேல் வந்து நம்ம எப்போ காண்போம் அப்படின்ட்டு எண்ணி பிரிகிறது தான் வந்து புலவரோட இயல்பாக சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறளில். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, அறிவில் சிறந்த புலவர்களுடன் ஒன்று சேர்ந்து பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரோட இயல்பா சொல்லியிருக்காங்க. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவரோட தொழிலாக வந்து 2 சொல்லியிருக்காங்க. அறிவில் சிறந்த புலவர்களுடன் ஒன்று சேர்ந்து பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதும், அவங்கள விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிகிறது தான் வந்து புலவரோட இயல்பாக இந்த 4வது திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. 3வது குறள் பார்ப்போம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அதாவது கல்வி கற்றவங்க வந்து கண்ணுடையவங்க, கல்லாதவங்க வந்து முகத்திலிருந்து புண்ணுடையவங்க. அடுத்து வந்து 4வது திருக்குறள். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது அறிவில் சிறந்த புலவர்களுடன் ஒன்று சேர்ந்து பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பெறுவதும் புலவரின் இயல்பு.